நம்ம காலையிலேயே வெராவல் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. 4:45 வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ராஜ்கோட் வரைக்கும் போகுது. அந்த ட்ரெயினில் ஏறி நம்ம ஜுனாகத் போய் இறங்க போகிறோம். ஸோ வாங்க ஜுனாகத் போகலாம். சோம்நாத்லேருந்து நம்ம லீலாவதி பவனை ஏர்லி மார்னிங்கை வந்து வெக்கேட் பண்ணி நம்ம வந்து வெராவல் வந்தாச்சு. வெராவலுக்கும் சோம்நாத்துக்கும் ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து சோம்நாத்லேருந்து தான் புறப்பட வேண்டியது. பட் சோம்நாத்தில் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கிறதுனால ட்ரெயின் வந்து வெராவல்லேருந்து புறப்படுது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ராஜ்கோட் வரைக்கும் போகிற ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ ஏர்லி மார்னிங் 4:45 வண்டி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. ஸோ வாங்க நம்ம ஜுனாகத் போகலாம் இந்த ட்ரெயினில். கரெக்டாக ஷார்ப்பாக ட்ரெயின் வந்து 4:45 எடுத்துட்டாங்க. குளிர். மணி இப்போ 5:30 மணி ஆயிடுச்சு. செம்மையாக குளிர், பயங்கரமாக குளிர். ஈவினிங் ஆயிடுச்சுன்னா குளிர் ஆரம்பிச்சிருது. மார்னிங் பயங்கரமாக குளிருது. இன்பின் சன்ரைஸ் டு சன்செட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. கரெக்டாக ஒரு 10 மணி வரைக்கும் கூட நல்லா குளிர் இருக்குது. குஜராத்துக்கு டூர் வரணும்னா அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த சீசன். கரெக்டாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 5 மாதம் வந்து நல்லா பீக்கான டைமிங் தான். ராஜஸ்தானும் சரி கிராத்துக்கும் சரி டூருக்கான கரெக்டான மந்த் இதுதான். ஏன்னா இங்கே வெயில் அடித்தாலும் பயங்கரமாக வெயில் அடிக்கும், குளிர்னாலும் பயங்கரமாக குளிரும், அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து குளிர் முடிஞ்சு கொஞ்சம் லைட்டாக சம்மர் ஸ்டார்ட் ஆகிற டைமில் தான் நான் வந்து இந்த பிப்ரவரி வந்து சூஸ் பண்ணேன். இன்னும் இந்த டைமில் எவ்வளோ குளிர் அப்படின்னு பார்த்தா டிசம்பர்லாம் வந்து எந்த அளவுக்கு குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினச்சி பார்க்கணும். சில்லுன்னு பயங்கரமாக பிப்ரவரியோடைய ஸ்டார்டிங் மார்ச்சில் அதுக்கு மேலே வந்துட்டோம்னா பயங்கரமாக வந்து வெயில் அடிக்க ராஜஸ்தான் சரி இல்லாட்டி குஜராத் சரி மார்ச்சில் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ குளிர்ச்சி சொல்லுவோமோ அவ்வளோ வந்து வெயில் அடிக்கும். ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வந்து கம்ஃபர்டபுளான ஒரு டூரை வந்து நம்மளால் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ப்ரீ பிளான் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நார்த் இந்தியா டூர்லாம் வந்து ஃபேமிலியோட வரும்போது கரெக்டாக இருக்கும். ஜுனாகத் ஜங்ஷன் வந்தாச்சு. கிட்டத்தட்ட கரெக்டாக 6:45 வந்து இறக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம புக் பண்ண இடத்துக்கு போயிட்டுருக்கோம்.
ஹை, குட் மார்னிங். இப்போ நம்ம ஜுனாகத் வந்தாச்சு. ஜுனாகத்தில் இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடம் பார்த்திங்கன்னா கோலி சமாஜ் தர்மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்மசாலாவில் தான் பேர் தான் தர்மசாலா. பட் பேமெண்ட் வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம செஞ்சாகணும். டபுள் பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா, 4 பெட்ரூம்னா 700 ரூபாய் 1000 ரூபாய். ஸோ நம்ம டபுள் பெட்ரூம் எடுத்துருக்கோம் 600 ரூபா. இன்றைக்கி வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிர்னார் மலைக்கு வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிர்னாரில் பார்த்திங்கன்னா ரோப் காரில் போகிறோம். ஸோ வாங்க போகலாம். நம்ம ஜுனாகத்தில் நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கோம். ஸோ நம்ம தங்கியிருக்கிற இந்த கோலி சமாஜ் அப்படிங்கிற தர்மசாலாவுக்கு அப்படியே வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அங்கேயே சாப்பிடலாம். திரும்பவும் நம்ம கிட்ட எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம சுற்றுறதுக்கு பதிலாக கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு நம்ம வந்து ரோப் காரில் போய் ஆகணும். ஸோ டைம் இப்போ கரெக்டாக 8 மணிக்கு பண்ணுறாங்க. சப்போஸ் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து இந்த கினார் வந்து ஹில்ஸில் தான் நம்ம சுற்ற போகிறோம். சுற்றிட்டு நம்ம ஈவினிங் 5-6 மணிக்கு மேலே நம்ம கீழே தான் வரும். ஸோ அது நீங்கள் ஃபுல் டே இன்றைக்கி வந்து கினாரில் இந்த ஹில்ஸில் தான். இப்போ நம்ம கினார் ஹில்ஸுக்கு போக அங்கே அம்பாஜி டெம்பிளுக்கு போகிறதுக்கு ரோப் காருக்கு நம்ம டிக்கெட் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆன்லைனில் பண்ணோம்னா ஒரு டிக்கெட் வந்து 900 rupees. அதே இது நம்ம வந்து நேரில் வந்து வாங்கினோம்னா 600 தான். அதனால் நம்ம வந்து நம்ம நேரிலே வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணது நல்லதாக போச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரோப் காரில் போகிறோம். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம காலையில் வந்து 8 மணிக்குள்ளே வந்துட்டதுனால நம்ம கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல் டே வந்து நம்ம வந்து ஹில்ஸில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வாங்க போகலாம். இப்போ ரோப்வேயில் நம்ம போகிறோம். இப்போ நம்ம ரோப் காரில் போகிறோம். ஸோ ஆசியாவிலே லார்ஜஸ்ட்டு ரோப்வே இது கிட்டத்தட்ட வந்து 2 கிலோமீட்டருக்கு மேலே இந்த ரோப்வே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னால் வந்து ஹரித்வாரில் நம்ம போயிருப்போம், பழனியிலலாம் போயிருப்போம். அதெல்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது. பட் இது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. ஆசியாவிலே இது 2வது லார்ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் பார்ப்போம் வாங்க. ஸோ ரோப்வே பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இங்கே போட்டிருக்காங்க. இங்கே வந்து இந்த உடான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான், ப்ரைவேட் தான் இது வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியான விளக்கங்கள் தான் இருக்குது. இது வந்து குஜராத்தில் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இது மாதிரி ஹில்ஸ்லலாம் வந்து இவங்க வந்து ரோப்வே பண்ணி இதை வந்து பொதுமக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட. இப்போ நம்ம வந்து கிர்னார் ஹில்ஸ்க்கு ஏறுறதுக்கு ரோப்வே ஏறுறதுக்கு நம்ம உள்ளே வந்தாச்சு. நம்ம காலையில் வந்ததுனால கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரோப்வேல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க ரோப் காரில் நம்ம பயணப்படலாம் மலை மேலே. நம்ம ரோப் காரில் ஏற போகிறோம். ரோப் காருடைய ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு நம்ம. ஸோ உடம்பு ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி. நம்ம உள்ள வந்து ரோப் காரில் ஏறியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஆசியாவிலேயே பெரிய ரோப் கார்லாம் நம்ம பயணப்பட போகிறோம். நம்ம ரோப் காரோடைய ஜர்னியை என்ஜாய் பண்ணலாம்.
ஸோ சூப்பராக ரோப் கார் இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைட் அப்படி ரோப் எப்படி போகும்போது இந்த போல் வரும்போது லைட் அப்படியே ஒரு வைப்ரேட் ஆகுது. அப்பா செம சீனரிக் வியூப்பா. நம்ம வீடியோவில் பார்க்கும்போதெல்லாம் கம்மியாக தான் தெரியும், நேரில் வந்து பார்த்தா தான் அதனுடைய டோட்டல் வியூ நல்லா தெரியும். சூப்பரான நம்ம ஆசையோடைய ரொம்ப பெரிய நீளமான ஒரு ரோப் வேல நம்ம போயிட்டுருக்கோம் அம்மாவோட. ஸோ இது கிர்னார் மலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு அம்பாஜி டெம்பிள் மேலே இருக்குது. ஸோ சோமநாத் கோயில் எப்படி அந்த அளவுக்கு முக்கியமோ, நம்ம துவாரகதீஸ்வரர் கோயிலும் அதே மாதிரி இந்த அம்பாஜி கோயிலும் நம்மளோட இந்த குஜராத்தில் ரொம்ப முக்கியமான 3 ட்ரையாங்கிள் வழிபாட்டு ஸ்தலங்கள். ஸோ நம்ம இது 3யுமே நம்ம வந்து இந்த பயணத்தில் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அம்மாவுக்கும் காமிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கடைசியாக இந்த ட்ரையாங்கிளில் 3ஆவதாக இருக்கிற கோயில் இந்த அம்பாஜி டெம்பிள் அமைஞ்சிருக்கிற இந்த கிர்னார் மலையில் நம்ம இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்ம கோயில் போகிற அந்த ரோப் காரில் போயிட்டுருக்கோம். அப்படியே மெல்ல நடுவில் இப்போ திரும்ப கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே ஒரு ஸ்டாப் ஆகிருக்கு. நடுவில் திரும்ப லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அந்த நிற்கிற நேரத்தில் நம்ம நல்லா இந்த 360 டிகிரியில் நம்ம இந்த ஹில்ஸை வந்து இந்த கிர்னார் ஹில்ஸை வந்து நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே மேலே அந்த ரோப் காரில் நம்ம போயிட்டே இருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இந்த ரோப் காரில் போகிறது. கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், 20 நிமிஷத்துக்கு மேலே இந்த ரோப் கார் நம்ம பயணம். மேலே வந்தாச்சு அம்பாஜி டெம்பிளுக்கு. ரோப் கார் மேலே இறங்கணுன்னா கொஞ்சம் சில ஸ்டெப்ஸ் மேலே ஏற வேண்டியது இருக்குது. ஸோ அம்பாஜி டெம்பிள் பார்க்குறதுக்கு
இப்போ நம்ம அம்பாஜியோட டெம்பிளுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம ரூம் ஏர்லேருந்து கொஞ்சம் படியேறி மேலே ஏறிப்போம். இப்போ நம்ம அம்பாஜி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு அம்பாவை. இது வந்து 58 சக்தி பீடங்களில் இந்த கோயிலும் ஒன்று. நம்மளுடைய குஜராத்தில் இருக்கிற 3 ட்ரையாங்கிள் டெம்பிளில் இது 3ஆவதாக இருக்குது. வந்து நம்மளுடைய சோமநாத், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவாரகதீஸ்வரர், நம்ம துவாரகாவில் இருக்கிற கிருஷ்ணர் கோயில், அப்புறம் இந்த அம்பாஜி டெம்பிள். இந்த குஜராத் பயணத்தில் நம்ம இந்த ட்ரையாங்கிள் டெம்பிளை நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம கூட்டமே இல்லை, இன்றைக்கி கூட்டமே இல்லை. நம்ம போகிற நேரங்கள் வந்து ஓரளவுக்கு வீக் டேஸாக இருக்கிறதுனால முன்னாடியும் அட்வான்ஸாகவே நம்ம போகிறதுனால நம்ம வந்து ஓரளவுக்கு கூட்டம் இல்லாமல் நம்ம எல்லா இடங்களையும் தரிசனம் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஏர்லியாகவே நம்ம வந்துட்டோம் அந்த அம்பாஜி டெம்பிளுக்கு. அதனால் நம்ம ரோப்பேயில் கூட நம்ம எந்த ஒரு கியூவோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வந்து மேலே வந்துட்டோம். ஸோ வர வழியில் செம்ம சீனரிக்கான ஹில்ஸோட வியூ, பேனரமாக வியூ அப்படிலாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ நல்ல அனுபவம் தான் இந்த ரோப் காரில் நம்ம இங்கே வந்தது. நம்ம கிர்னார் ஹில்ஸில் நம்ம அம்பாஜி டெம்பிளை வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்து தத்தாத்ரேயருடைய கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். உள்ள ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸு, நல்லா ஒரு சூப்பரான ஒரு வியூ. குஜராத்தோட உயரமான ஒரு மலையில் இருக்கோம் நம்ம.
நம்ம அம்பாஜி டெம்பிள்லேருந்து நம்ம தத்தாத்திரேயர் போகிற கோயிலுக்கு போகிற வழியில் இங்கே வந்து கோரக்நாத் சரண் பாதுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம். பயங்கரமாக நல்லா வியூஸ் செம்மையாக இருக்குது. நம்ம வந்து ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து குஜராத் மாநிலத்தினுடைய உயரமான பகுதி. குஜராத் மாநிலத்திலே இதுதான் ஹையஸ்ட்டு பீக்கான ஒரு மலை. குஜராத்தில் இருக்கிற மலைகளில் இது ஒன்று தான் ஹையஸ்ட்டு பீக் அப்படிங்கிற மாதிரி. மற்ற ராஜஸ்தானில் எப்படி மவுண்ட் ஆபு அப்படிங்கிற மாதிரி இது வந்து மலைவாச ஸ்தலங்கள் கிடையாது. இங்கே வந்து நம்ம எதுவும் ஸ்டேலாம் பண்ண முடியாது. பட் ரொம்ப குளிர்ச்சியான காற்று அடிச்சுக்கிறதுக்கு நல்லா சில்லுன்னு இருக்குது இந்த டயத்துலேயே. நமக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து மதுரையில் பார்த்திங்கன்னா சிறுமலை நம்ம போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஹில் ஸ்டேஷன். வாகமன் கூட பார்த்திங்கன்னா 3000 அடி உயரம் தான். ஸோ அதே மாதிரி இதுவும் 3000 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். இங்கே நிறைய பேர் இன்றைக்கி வந்து வீக் டேஸுங்கிறதுனால வீக் டேஸ் முடிஞ்சு இப்போ இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்டு வந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறனால ஓரளவு கூட்டம் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பட் நம்ம காலையிலே சீக்கிரம் வந்ததுனால நம்ம ரோப் காரில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எந்த கியூவும் இல்லாமல் நம்ம எளிதாகவே வேகமாகவே நம்ம வந்து மலையில் ஏறிட்டோம். அதனால் நம்ம இங்கே உள்ள தத்தாத்திரேயர் கோயிலெலாம் போக முடியுது. கொஞ்சம் லேட்டாக வந்துருந்தோம்னா நம்ம இதெல்லாம் டைம் முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்குறதுக்கு 5 மணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்மளுடைய ரோப் கார். சப்போஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து நம்ம வந்து நடந்து தான் போகணும், ஒரு வழி இல்லை. அதனால் மேக்ஸிமம் நம்ம வந்து 4 மணிக்குள்ளேயே நம்ம வந்து ரோப் கார் ரீச் ஆகிடணும். அப்போ தான் நம்ம கீழே 5 மணிக்குள்ளே போய் இறங்கிட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ரிலாக்ஸாக நம்ம ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஃபுல்லாக இந்த ஜுனாகத்தினுடைய நகரத்தில் இருக்கிற என்னென்ன சுற்றுலா ஸ்தலங்களும் இருக்கோ பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒரே நாளில் எல்லாமே கவர் பண்ணிடலாம். எல்லாமே வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் எல்லாமே எல்லாம் சரௌண்டிங்கில். அதனால் நம்ம அது ஈஸியாக நாளைக்கு போய் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற தூரத்தை கடந்து நம்ம தத்தாத்திரேய சுவாமியை போய் தரிசனம் பண்ணுவோம். பட் ரொம்ப ஒரு அருமையான வியூ. ஒரு 360 டிகிரியில் அப்படியே வந்து அப்படி சுற்றியும் வந்து மலைகள் சூழ நம்ம வந்து இந்த குஜராத் மலையில், குஜராத் மாநிலத்தில் மலை இருக்கிற குஜராத்லேயே உயரமான ஒரு மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஃபீல் தான். இந்த கிரேட் குஜராத் டூரில் நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கிர்னார். नंगे पहाड़ में पत्थर काले और तले भी खिंचा नहीं है का पूरे गंदगी नहीं है बड़ी शक्ति है क्या रब दी लीला ना पहाड़ का रास्ता थल्ले ते किन्ना ऊपर हां इत्थों दा किन्ना रास्ता इत्थों थोड़ा जिहा
આપણું રૂમ તો પણ આપણા રૂમને મળે જ ઘરમાં હા அப்பா நம்ம தாகம் எடுத்ததுக்கு வந்து இங்கே வந்து தண்ணீர் வந்து தானம் பண்ணுறாங்க. தண்ணீர் கீழெல்லாம் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி வந்து 10 ரூபா. ஸோ வந்து விரும்பினா டொனேஷன் கொடுக்கலாம். ஸோ இங்கே தண்ணி குடிச்சிட்டு மக்கள் இலைப்பாரி போகிறத பார்க்கலாம். அப்பா தண்ணி குடிச்சது கொஞ்சம் நல்லா இருக்கு. મારા ઘરે ફોટા મોકલી મારા ઘરે घर पे फोटा भेजना तुमको नंबर देता हूँ ना हमारे पास ऐसा मोबाइल नहीं है. वो बेटी बोले तू तो लड़ मुझे ये विश्वास बोले मुझे हमने फोन में देखी तो मिलती कहीं अरे न्यू कही माँ के बना डब लड़ा ने जमाई ने के ये कोई जहाँ कि वहाँ छेड़ मंदिर में जाता रहा दुखो तब आपने खड़ा बार तो एक बजे जाए था क्या भाषा क्या हो गया अब आ जाओ तुम हाँ जेवा देखो நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செமையாக மூச்சு வாங்குது. அவ்வளோ குளிர் ஆரம்பிச்சிது. அவ்வளோ நல்லா வெயில் அடிக்குது. அதனால தான் ஸ்வெட்டர் போட்டது வந்து பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ட்ரெஸ் சேஞ்சிங் கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ்ஸாக போட்டோம்னா கொஞ்சம் கூலாக இருக்கும். சரி ஓகே. दो उधर गिलास अभी मंदिर बंद हो जाते हैं 2 बजे 5 बजे खुलते हैं 2 बजे बंद है. हाँ जाओ கிட்டத்தட்ட தத்தாத்திரி டெம்பிளோட டாப்புக்கு போய் நெருங்கிட்டு இருக்கோம். உச்சி போகிறது அப்பா அந்த நம்ம ஹைட் பீக்காக பார்த்தோம் இல்லையா, ஒரு உச்சியாக இருந்த ஒரு மலை, அந்த மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். செம்ம பீக்காக இருக்குது. நல்லா மூச்சு வாங்குது. நல்ல வேலை அங்கேயும் ஓரளவுக்கு தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நிறைய பேரால் ஏற முடியுது. இல்லை தண்ணி தாகம் எடுத்துகிட்டு பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் யாருமே எடுத்துகிட்டு வர்றதுக்கு அலோடு கிடையாது. மேலேயும் பிளாஸ்டிக் பாட்டில் விற்கிறது கிடையாது. அப்படி பட்சத்தில் இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங் லெவலில் மட்டும்தான் அந்த எலுமிச்சஞ்சாறு மற்ற கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கிடைக்கும். மேலே வந்துட்டு அதுவும் கிடைக்காது. ஸோ அவங்க கொடுக்குற தண்ணி மட்டும்தான். செமையாக இருக்குது. வியூ பார்த்து மேலே ஏறணும். હવે આડી ને તે
काय करू नका இதெல்லாம் மலை மேலே வந்து நம்ம தத்தாத்திரேயரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. சரியான கடுமையான மலை. ஏதோ சாதாரணமாக ஆரம்பத்தில் ஏறும்போது இதே மாதிரி ஒரே மாதிரி நார்மலாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு மலைப்பகுதி தான். சரியான ஏற்றம். 2 மணிக்குள்ளே நட வேறு சாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க. நம்ம 1:30 மணிக்கே வந்தாச்சு. சாமி தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கீழே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கீழே இறங்கி ஆகணும். ரோப்பேயில் போகணும்னா 5 மணிக்கு ரோப்பேயும் க்ளோஸ். ஸோ இப்போ நம்ம சீக்கிரம் கீழே இறங்குவோம். நல்ல ஒரு தரிசனம். ஆனால் சரியான வியூப்பா. எவ்வளோ பெரிய வியூ, நல்லா செமையாக இருந்தது. 360 டிகிரியில் நம்மளுடைய வியூ, வைட் ஆங்கிளில் நமக்கு வந்து இந்த கிர்னாருடைய ஹில்ஸோட டோட்டல் வியூ நம்ம வந்து நல்லாயிருக்கும். நம்ம இந்த கிர்னாருடைய மலையோட உச்சி பகுதியில் இருக்கோம். 3000 அடிக்கு மேலே நம்ம இருக்கோம். இப்போ ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் ஏறும்போது நல்லா குளிர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து நடுவில் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆளுற வேலையில் கொஞ்சம் நல்லாவே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு நம்ம நார்மல் டிஷர்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம சீக்கிரம் கிளங்கி இறங்கிடுவோம். ஓகே, ஓம் நம சிவாய. બે વાગે બંધ. நம்ம ஜுனாகத்தில் இருக்கிற கிர்னார் ஹில்ஸில் அதுக்கு மேலே இருக்கிற அம்பாஜி டெம்பிளையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற தத்தாத்ரேயர் டெம்பிளையும் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ தத்தாத்ரேயர் டெம்பிள் நம்ம வர்றது வந்து அவ்வளோ சாதாரணம் இல்லை. ரொம்ப ஒரு கடுமையான மலை பயணம் தான். நம்ம வந்து குஜராத்தில் இருக்கிற மிக உயரமான ஒரு மலையில் அதனுடைய உச்சியில் தான் நம்ம இருக்கோம். நம்ம இப்போ இப்போக்கி இருக்கிறது இந்த குஜராத் மாநிலத்தில் டாப் ஆஃப் தி பாயிண்டில் நம்ம இருக்கோம். அவ்வளோ உயரத்தில் இருக்கோம், 3000 அடியில். இதுதான் குஜராத்தினுடைய உயரமான பகுதி. ஸோ நம்ம இங்கே தரிசனம் பண்ணியாச்சு தத்தாத்திரேயரை. நம்ம சீக்கிரம் கீழே இறங்கி ஆகணும். 5 மணிக்குள்ளே நம்ம வந்து ரோப்பே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வர்றதே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம ஏறணும். ஏன்னா நம்ம வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மெல்ல இருக்கிற இடங்கள்லாம் நல்லா ரசிச்சுட்டு அது எடுக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்லோவாகிடுது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம வர்றது வந்து வீணாகக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் அது எல்லாமே ஃப்ரேம்குள்ளேயும் வரணும். அதே நேரத்தில் நம்மளையும் அது ரசிக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைமிங் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம டூர் பிளானும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் இறங்கி நம்ம ரோப்பு பிடிச்சாகணும். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம ரோப்பு முடிச்சு கீழே இறங்கிட்டோம்னாலே நம்ம கீழே போயிட்டு நம்ம ரூமில் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ சீக்கிரம் இறங்குவோம் வாங்க.
நம்ம மேலே தத்தாத்திரேய சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்தாச்சு. நம்ம அம்பாஜியை தரிசனம் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். ஸோ நம்ம திரும்ப அம்பாஜியை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரோப் காரில் இறங்கிடுவோம். 5 மணி வரைக்கும் ரோப் காருக்கு. இப்போ வந்து 4:20 ஆகுது. ஸோ இறங்கணுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேகின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு இப்போ நம்ம ரோப் காருக்கு ஸ்டேஷனுக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ஜுனாகத் கிர்னார் ஹில்ஸ்க்கு வந்தது இந்த அம்பாஜியையும் நம்ம தத்தாத்திரேய சுவாமியையும் தரிசனம் பண்ணது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங். ஓம் விஸ்வாய. நம்ம இந்த ஜுனாகத்தில் இந்த கிர்னார் ஹில்ஸில் நம்ம வந்து அம்பாஜி சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலை மேலே இன்னும் கொஞ்சம் தூரம், கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அது ஸ்டெப்ஸில் போகணும். 2 கிலோமீட்டருங்கிறது நான் அஸ்யூம் பண்ணுறது மேக்ஸிமம் கூட இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5000 7,000 படிகள், அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட 15,000 படிகள் மொத்தம். இந்த கீழேருந்து நம்ம ஏறணும்னா குறைஞ்சது 20,000 25,000 படிகள் மொத்தம். ஸோ நம்ம வந்து ரோப் காரில் வந்ததுனால அம்பாஜி டெம்பிள் வரைக்கும் நம்ம வந்து ரோப் காரில் வந்துட்டு அங்கேருந்து தத்தாத்திரேயர் சுவாமியை தரிசனம் பண்ணி நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஜுனாகத்தில் வந்து நாள் ரொம்ப நல்ல நாள். ஸோ மகிழ்ச்சியான நினைவுகளோட இப்போ நம்ம இந்த அம்பாஜி கோயிலேருந்து நம்ம கிளம்புறோம். ஓம் நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு ரோப் கார்டு வந்தாச்சு. நம்ம ரோப் காரில் ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிட்டோம். 5 மணியோட க்ளோஸ் அப்படின்னு சொன்னாங்க.
ரோப் காரில் இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். காலையில் நம்ம வந்து 9 மணிக்குள்ளேயே நம்ம வந்து ரோப் காரில் வந்து மேலே வந்தாச்சு. இப்போ நல்லா இங்கே மேலே நம்ம வந்து அம்பாஜி டெம்பிள் அண்டு தத்தாத்திரே டெம்பிள் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 o'clock டைமிங் க்ளோஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். Samadhi Sarai. Hello. ஸோ நம்ம மேலே கீழே வந்தாச்சு. ஸோ அற்புதமான ஒரு ரோப்வே பயணம்.
सावन का महीना पवन करे सो जिया